ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு பேர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஏடி பேரை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து கோர்ஸை வந்து செல் பண்ணிருக்கோம். நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜிபிபி சிஏடி சார்ட் வந்து நம்ம கம்யூனிட்டியில் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் டார்கெட் ஹிட் ஆனதை நான் ஷேர் பண்ணல. ஏன்னா வந்து இந்த டைம் கொடுத்தது வந்து ரொம்ப சின்ன டார்கெட் தான். ஸோ அவ்வளோவா நான் ஷேர் பண்ணல. ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சார்ட் நம்ம ப்ரீவியஸ்லி கொடுத்தது. இதில் பார்த்திங்கன்னா 2 ஜோன்ஸ் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது மார்க்கெட் வந்து அந்த ஜோனுக்கு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜோன் பார்த்திங்கன்னா ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து எந்த ரியாக்ஷனும் வந்து அவ்வளோவா மார்க்கெட் கொடுக்கல. ஸோ செகண்ட் ஜோனில் தான் நமக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ஜோனை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஜோன் வந்து ஃபெயில் ஆனதுனால நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. செகண்ட் ஜோன் தான் வந்து இதாக இருக்குது. அதில் என்னென்ன கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோன் வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆனால் நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாற்றிக்கிட்டோம். சரிங்களா? 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டபுள் டாப் லிக்விடிட்டி வந்து இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசியன் ஹை இருக்குது. தேர்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்க்குறக்கு என்றைக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து 1 ஹவருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. 1 ஹவருக்கு ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். நீங்கள் இது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஓகே தான். ஓகே, இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு இம்பேலன்ஸ் வந்து டேக்கன் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இப்போ வந்து இருக்கிற லிக்விடிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் ஹை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த லிக்விடிட்டி. இது வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் லிக்விடிட்டி. சரிங்களா? எப்போவுமே வந்து இதுக்கும் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அதை வைக்கலாம். இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் கரெக்டாக வந்து அந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஓகேங்களா? இதுலேருந்து தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமே. இதை வந்து ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்வீப் வந்து நமக்கு பண்ணியிருக்கோம். காட்டுறேன் பாருங்கள். இதில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த எல்லா கேண்டிலோட ஹையையும் தூக்கிட்டு நம்ம கடைசி கேண்டில் வந்து இன்னும் ஃபோக்கஸ் பார்க்கலாம். கடைசி கேண்டில் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நமக்கு சிஹெச் நடந்திருக்கா அப்படின்னா சிஹெச் நமக்கு வந்து சூப்பராக நடந்திருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நடக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு ஜோன் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம மொத்தமாக வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்படியே நம்ம எடுத்துக்குவோம். இப்படி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே வருது அப்படின்னா நம்ம வந்து நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய ஐடியா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து வாட்ச் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து முக்கால்வாசி வந்துட்டு மறுபடியும் லிக்விடிட்டி டபுள் டாப் லிக்விடிட்டி வச்சுட்டு கீழே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி பிளேஸில் கிடையாது. சரிங்களா? என்ட்ரிஸ் இல்லாத இடத்துல வந்து நம்ம போயிட்டு ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து நடந்துருச்சுல்ல, இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இருக்கிறதுக்கு நம்ம வந்து 15 மினிட்ஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 15 மினிட்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு வழக்கம் போல் தான் நம்மளுடைய சேம் ப்ரொசீஜர் ஆர்டர் பிளாக்ஸ் வந்து மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணுறோம். வேறு எந்த ஆர்டர் பிளாக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இம்பேலன்ஸோடு இல்லை. ஸோ ஆர்டர் பிளாக்கை நம்ம டைரெக்டாக மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா சடனாக டேப் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதில் வந்து சிஹெச் பார்க்கலாம். இதில் சிஹெச் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பார்க்கலாம். சரிங்களா? 1 மினிட்ல நீங்கள் ரெடியூஸ் பண்ணி பார்க்குறதுனா தாராளமாக பார்த்து எடுக்கலாம். இந்த இடத்துல நம்ம இது பண்ணிட்டு நம்ம வந்து 1 ஹவர் ஆக்சுவலாக வந்து இது நான் கீழே வரைக்கும் கொடுத்த ஒரு டார்கெட். சரிங்களா? கீழே வரைக்கும் அப்படின்னா எப்படி சொல்கிறது, அடுத்த ஜோன் அதாவது இன்னும் இந்த டெட் எண்டு இது இல்லைங்க, இன்னும் வந்து நம்ம இது வரைக்கும் கொடுத்த ஒரு ஜோன். சரிங்களா? இது வரைக்கும் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்.
அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே நமக்கு ஒரு 1 hour நான் இண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. ஸோ அதில் பட்டு திரும்பிடுச்சு. ஸோ வந்து நம்ம இதோடைய வந்து நம்ம ட்ரேடை வந்து முடிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல. எனிவேஸ் இதுவும் ஒரு நல்ல டார்கெட் தான். உங்களுக்கு ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 1:12 வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து கிடைக்கிது. இப்போ வந்து மார்க்கெட் நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதே போல் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடராக நம்ம இருக்கிறோம்னா எப்பவுமே வந்து எஸ்எல்லை வந்து பேஸ் பண்ணி பழகணும். சரிங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வரல. நான் ஓனாக சொல்கிறேன். சரிங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அதுக்காக சொல்கிறேன்லாம் நினச்சிக்க வேணாம். என்றைக்குமே நம்ம வந்து எஸ்எல்லை வந்து சமாளித்து பழகணும். ஏன்னா எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் வந்து ஆர்ஆர், பிஎன்எல் எல்லாமே வந்து கலந்து தான் வரும். சரிங்களா? எப்படி அப்படின்னா அடிக்கடி வந்து நிறைய ட்ரேட்ஸ் வந்து எஸ்எல் எடுக்கும். சில ட்ரேட் வந்து என்ட்ரி கொடுக்காம போகும். இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரி இல்லை. சரிங்களா? அந்த இடத்துல நம்ம சோர்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருந்திருக்காது. நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2 வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்துச்சுலங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்திருந்தா கூட நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு இங்கே போட்டிருப்பீங்க. அடுத்தது இங்கே வந்து உங்களுடைய டார்கெட் வச்சுருப்பீங்க. அப்படி பார்த்துருந்தாலும் உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட் தான். ஆனால் சில ட்ரேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுக்காது. சில ட்ரேடை வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு எஸ்எல் அடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்கிறது அதிகமான ட்ரேட்ஸ் எடுங்க அப்படின்ட்டு. அதிகமான ட்ரேட்ஸ் நீங்கள் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் தான் எடுக்கணுன்ட்டு இல்லை. அட்லீஸ்ட் டெமோலாவது நீங்கள் போட்டு விடலாம். சரிங்களா? டெமோவில் போட்டு விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸாக ஆகும். சரிங்களா? ரியல் அக்கௌண்ட்டில் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட்டு நம்ம ஃபண்டட் அப்படின்றதுனால ரியலும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. பட் ஸ்டில் வந்து அட்லீஸ்ட் டெமோ அக்கௌண்ட்லையாவது போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது பழகும். சரிங்களா? ஓகே டன். இதை தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1:12 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ எவ்வளோ பிப்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஒன்லி 22.5 பிப்ஸ் தான். சரிங்களா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஒன் செகண்ட். சரிங்க, மேலே இருக்கிற ஆர்ஆர் பார்த்துட்டேன். நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி மேலேருந்து கீழே அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் 100 பிப்ஸ். சரிங்களா? அதான் பார்த்தேன் என்ன கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? 100 பிப்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு 1:12. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணிருக்கோம். கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்கும். வேணுங்கிறவங்களுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.